ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இசட் டெஸ்ட்டு, டி டெஸ்ட்டு, இந்த டி டெஸ்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம எல்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நமக்கு ஒரு சாம்பிள் நமக்கு இருந்தால் நம்ம வந்து அந்த என்ன சொல்ல இந்த டி டெஸ்ட்டு, இசட் டெஸ்ட்டு எல்லாம் செய்வோம், நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனால் அந்த ஒரு சாம்பிளுக்கு மேலே, அதாவது மேக்ஸிமம் மோர் தேன் 2 சாம்பிளுக்கு மேலே வரும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் டூல் தான் ANOVA. ஸோ ANOVAவோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸும் சொல்லுவோம். ஓகேவா? ANOVAவோட விரிவாக்கம் வந்து அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய சில அசம்ஷனை தான் நம்ம செய்கிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது டெக்னிக் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் சொல்லி இப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பார்க்காட்டாலும் ஸோ இதெல்லாம் என்னங்கிறது ஒரு அவுட்லைன் மட்டும் பார்ப்போம். ஸோ 1 வே கிளாசிஃபிகேஷன், 2 வே கிளாசிஃபிகேஷன், 3 வே கிளாசிஃபிகேஷன், அதாவது 3 வே கிளாசிஃபிகேஷன் லாட்டின் ஸ்கொயர் டிசைன் சொல்லுவோம். ஸோ இப்படி 3 டைப்ஸ் வந்து இந்த ANOVAவில் நமக்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி முதல்ல ஃபைண்ட் பண்ணுறது வந்து RE ஃபிஷர் தான் 1920 வந்து இதை முதல்ல நமக்கு இந்த ANOVA டேபிளில் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ அதிலே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சாம்பிள் சைஸ் வந்து 2க்கு மேலே இருக்கும்போது தான் அந்த இடத்துல இசட் டெஸ்ட்டு, டி டெஸ்ட் வந்து அப்ளை ஆகாது, அந்த இடத்துல எதுவும் ANOVA அப்ளை ஆகும் சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது மேக்ஸிமம் இதோடைய அப்ளிகேஷன் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஈல்டை நம்ம கனெக்ட் பண்ணுவதுக்கோ இந்த ஈல்டு நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ நமக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.